நம்ம ஒரு ஃபோன் வாங்கணும்னா என்னங்க பண்ணுவோம்? ஒண்ணு ஆன்லைன்ல நெறைய செக் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கடை கடையா ஏறி இறங்கி எந்த மொபைல வாங்கலாம், எந்த கம்பெனியோட மொபைல வாங்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுவும் அந்த ஸ்டோரேஜ் வந்து எத்தனை ஜிபி இருக்கு, அதோட ரேம் கெப்பாசிட்டி என்ன, அதுக்கப்புறம் அந்த கேமராவோட பிக்சல் எல்லாம் எவ்ளோ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நெறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு ஃபோனே வாங்குறோம். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கே நம்ம இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணி, செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு ஃபோனே வாங்குறோம். இதே மாதிரி தாங்க நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ பை பண்ண போறோம் அப்டின்னா கூட, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்ஸா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸே நம்ம பை பண்ணணும். அதுதான் நம்ம இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம். நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டூ ரிச். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்னங்க? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு கம்பெனியோட செயல்பாடு எப்படி இருக்கு, அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அதனோட லாபம் வந்து வளர்ந்துகிட்டே போகுதா, இது எல்லாம் பார்க்கறது தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடந்த காலத்துல கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் எதிர்காலத்துல எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வளரும் அப்படிங்கறத எல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல தெளிவா தெரியும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம எதுக்காக பண்றோம்? மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்காக தான் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றோம். ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ ஐடென்டிஃபை பண்றதுக்காக நாம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். மல்டி பேக்கர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஸ்டாக் வந்து இப்ப இருக்கிற பிரைஸ விட 5 மடங்கு ஏறுறது, இல்ல 10 மடங்கு ஏறுறது, ஏன் 100 மடங்கு கூட ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 3 விஷயங்கள மேஜரா பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் செக்டோரல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் தாங்க நம்ம இந்த கம்பெனி அனாலிசிஸே பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாப் டு பாட்டம்ல தான் அனலிஸ் பண்ணுவாங்க. ஒரு சில அனலிஸ்ட் மட்டும் இந்த பாட்டம் டு டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம்பெனி அனலைஸ் பண்றது, அதுக்கப்புறமா செக்டோரல் அனலைஸ் பண்றது, அதுக்கப்புறமா தாங்க அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த கண்ட்ரியோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவே எடுத்துப்போம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா சூப்பராவே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால 10 வருஷத்துல இருந்து 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இதனோட வளர்ச்சி அபரிமிதமா இருந்திருக்கு. அடுத்து நம்ம இந்த செக்டார் அனாலிசிஸ பத்தி பார்க்கலாம். செக்டார் அனாலிசிஸ்ங்கிறது, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றது தான் இந்த செக்டார் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றது பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார், அப்புறம் ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த 2 அனாலிசிஸ முடிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க இந்த 3வது அனாலிசிஸ், அதாவது இந்த கம்பெனி அனாலிசிஸ் அப்படிங்கிறதையே நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி அனாலிசிஸ்னா என்ன? கம்பெனி அனாலிசிஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் ரெடி பண்றோம்னா, சிம்பிளா எப்படி நம்ம பட்ஜெட் ரெடி பண்ணுவோமோ, அதே தாங்க இந்த கம்பெனி அனாலிசிஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இப்போ ஒரு பட்ஜெட் ரெடி பண்றோம். நம்மளோட வருமானம் எவ்வளவு? எவ்வளவு செலவாகுது? செலவு போக நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றோம்? இன்னும் மிச்சமாகுற பணத்துல எந்த அளவுக்கு இன்னும் அதிகமா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ண முடியுது? அதுக்கப்புறம் நம்ம வருமானத்த இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம எந்தெந்த வழிகள் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி தாங்க. இப்ப நாம எப்படி நம்ம வீட்டுக்கு பண்ணோமோ, அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணி, அத பண்றது தாங்க நம்ம கம்பெனி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பெனி அனாலிசிஸ்ல மேஜரா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுதாங்க அந்த 3 ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸையும் வச்சு ஒரு கம்பெனியோட செயல்பாடு எப்படி இருக்கு, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ட பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ட பத்தி பார்க்கலாம். ஒரு கம்பெனியை எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா லாபம் வர்றதுக்கு தாங்க. எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்றோம்னா, அதுலேருந்து லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நாமளே பிசினஸ் பண்றோம். அப்போ ஒரு கம்பெனி பெரிய அளவு நடத்துறாங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து தான் அந்த கம்பெனிய ரன் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ வாங்குறோம்னா, எதுக்காக வாங்குறோம்? அது நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குறோம். அந்த ஷேர்ஸ் நல்லா வளரணும்னா, அந்த கம்பெனியும் நல்லா வளரணும். அந்த கம்பெனி நல்லா வளரணும்னா, அதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இன்கிரீஸ் ஆகிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட லாபம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே வந்தா தான், அந்த கம்பெனி நல்லா வளருது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட வருமானம் எவ்வளவு? அது எந்தெந்த வகையில வந்திருக்கு? இந்த வருமானத்துக்கு போக எந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவு ஆகியிருக்கு? எதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க? இதுக்கு போக மிச்சம் இருக்கிறது தான் அவங்களோட லாபம். அதாவது வருமானம் மைனஸ் செலவு. இது போக இருக்கிறது தாங்க லாபம். இந்த லாபத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டியிருக்காங்க?
இது போக மீதி இருக்கிறது தான் அவங்களுடைய லாபம், அதாவது நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இங்க டாடா மோட்டார்ஸ் உடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சிருக்கேன். இதுல அவங்களுடைய ரெவென்யூ, அதாவது அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளவு, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, ஸோ சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது எவ்வளவு வந்திருக்கு, இது எல்லாம் போக அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் போக மீதி இருக்கிறது தான் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட். ஆக்சுவலாக டேக்ஸ்ல பாருங்க, அவங்க -14% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேக்ஸ் பணம் வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆக வேண்டியிருந்தது, அதனால தான் அவங்க -14% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க நாங்கள் வோடஃபோன் ஐடியாவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை போட்டிருக்கேன். இதுல அவங்களுடைய சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எல்லாமே டீடைல்ஸா போட்டு இந்த நெட் ப்ராஃபிட் இடத்துல பாருங்க எல்லாமே மைனஸ்லேயே காமிக்குது. ஆக்சுவலா வந்து லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸா அவங்க வந்து மேக்சிமம் லாஸ் தான் பாக்குறாங்க, அதாவது அந்த கம்பெனி வந்து லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறது ஒரு சரியான சைன் கிடையாது. ஸோ அந்த கம்பெனியும் வந்து ப்ராப்பரா கொஞ்சம் நல்லா வளரல அப்படிங்கிறது நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட். ஆக்சுவலா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட மொத்த சொத்து, அதாவது அசெட் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் லியாபிலிட்டி அப்படின்னு சொல்ற இந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய பணம் இல்ல கடன் அப்படின்னு சொல்லலாம், அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதுல வந்து இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் காமிக்கும். அது இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஓவராலா அவங்க கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு, அதாவது அசெட் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் லயபிலிட்டின்னு சொல்ற கடனோ இல்ல அவங்க கொடுக்க வேண்டிய பணமோ என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டும். அதை தவிர்த்து அந்த ஆண்டுக்கான அவங்களுக்கு ஆட் ஆகி இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் இதுல காட்டாது, ஓவராலா மட்டும்தான் இதுல காட்டும். இங்க பாருங்க, நான் டாடா மோட்டார்ஸ் உடைய பேலன்ஸ் ஷீட்டை இங்க காமிச்சிருக்கேன். இதுல வந்து ஈக்விட்டி கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரோயிங்ஸ், அதுக்கப்புறம் அதர் லயபிலிட்டிஸ், இது எல்லாமே காமிச்சிருக்கு. இது எல்லாமே அவங்களுடைய டோட்டல் லயபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிக்சட் அசெட்ஸ், CWIP, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் அசெட்ஸ், இது எல்லாமே அசெட் சைட்ல காமிச்சிருக்கு. ஆக்சுவலா லயபிலிட்டிஸ்ல ரிசர்வ்ஸ்னு இருக்கிறது அவங்க கையில வச்சுட்டு இருக்கிற பணம், அதே பாரோயிங்ஸ்னு இருக்கிறது வந்து அவங்க வெளியே கடனா வாங்கியிருக்கிற பணம். அதர் லயபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். தென் அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிக்சட் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பில்டிங், அந்த ஃபேக்டரி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிஷினரிஸ், இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிற சொத்து. CWIP அப்படிங்கிறது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதாவது அவங்க இப்போ புதுசா இன்வெஸ்ட் பண்ணி அதுல அவங்க ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க மற்ற கம்பெனிகள்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் அசெட்ஸ் அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்ட்ரா என்ன அசெட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இதை வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பணப்பாய்வு அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது ரெண்டும் வேற வேறங்க. இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா பணம் வந்து எவ்வளவு உள்ள வந்திருக்கு, அதே மாதிரி எந்தெந்த வகையில வந்திருக்கு, அதே மாதிரி எந்த வகையில எல்லாம் அவங்க செலவு பண்ணிருக்காங்க, என்னென்ன செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கணக்கு தான் இதுல காட்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு அவங்க கொடுக்க வேண்டி இருக்கு, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு வர வேண்டி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கும். அதே இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு எவ்வளவு உள்ள வந்து இருக்கு, அதே மாதிரி ஆக்சுவலா அவங்க என்னென்ன செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வர்றாங்க, அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்றாங்க, அதாவது வரவு செலவு கணக்கை சரியா கொண்டு வர்றாங்களா, அப்படி அவங்களுக்கு வர்ற பணத்தை அவங்க கரெக்டா அந்த கடன் எல்லாம் அவங்க வாங்கினதை கரெக்டா அடைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்டான கண்டென்ட்ஸ், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலா இந்த ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோடைய விற்பனை, அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகள்ல இருந்து வர்ற பணம், இது எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். தென் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை
இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க டிவிடெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இதுல தான் சேரும். அது மட்டும் இல்லாம அவங்க புதுசா கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, இது எல்லாமே இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். ஆக்சுவலா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரேஷியோஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பி ரேஷியோ, பிபி ரேஷியோ, கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ, இதெல்லாம் சொல்லலாம். இது பாருங்க, இது வந்து டாடா மோட்டார்ஸ் உடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்களும் இங்க வந்திருக்க பாருங்க. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த 3 விஷயங்கள்ல இருந்தும் எப்படியெல்லாம் உங்களுக்கு உள்ள பணம் வந்திருக்கு, அதே மாதிரி அந்த பணத்தை அவங்க எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீடைல்ஸா இதுல அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பணம் வந்து நெட்டா இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்ல நெட்டா டிக்ரீஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி பேசிக்கா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இன்னும் வர்ற வீடியோஸ்ல நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி தெளிவான டீடைல்ஸான வீடியோஸை அப்லோட் பண்றேன்.